வணக்கம். பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னுடைய பயணத்தில் தளபதி தனக்கான பக்கத்தில் வந்து இடம் பிடிக்க வந்திருக்காரு. எப்படி சொல்லனா, அடங்காத சிங்கம் தமிழ்நாட்டு தங்கம் வந்து தன்னுடைய கால் தடத்தை வந்து 2026 தேர்தல் பயணத்தில் வந்து மேற்கொள்ள இருக்காரு. நாங்கள் எல்லாரும் ஆவலாக இருக்கோம் அவருடைய பயணத்தில் வந்து முன்ன நின்று வழி செல்லணும்னு. நான் வந்து இந்த அரசியலில் வந்து 4 வருஷமாக பயணிக்கிறேன். எப்பயுமே அரசியல்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து சாக்கடை, பெண்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் வந்து பயங்காட்டி தான் வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு அப்போ தான் இருக்குது. எல்லோரும் பேருக்குன்னு அரசியலில் பேர் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பொதுக்கூட்டம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலை நிகழ்ச்சினா பெண்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு துறையில் வந்து 30% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஆனால் தளபதி வந்து எங்களுடைய கட்சியில் தாவேக்கால் வந்து 50% பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காரு. நான் இந்த 4 வருஷம் பயணத்தில் வந்து எங்கே போனாலும் என்னுடைய தோழர்களாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நம்ம குடும்பத்தாளுங்களை பெண்களை எப்படி பாதுகாப்பாங்களோ அது வரைக்கும் தான் பாதுகாத்திருக்காங்க. இந்த முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து எல்லாருமே வந்து நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். எல்லாரும் கேட்குறாங்க எந்த மாதிரி தீர்மானத்தை வந்து தளபதி முன்னே எடுத்து வச்சுன்னா நல்லா இருக்கும்னு. கேட்குற ஒரே கொஸ்டின் இதுதான். அதுக்கு நான் சொல்கிற பதில் வந்து எங்கள் தளபதி முன்னணிட்டு வைக்கிற எல்லா கருத்துமே எல்லா தீர்மானமே மக்களுக்காக மட்டும்தான் இருக்கும். அதை வந்து அவருடைய பொன்னான வார்த்தைகளால் சொல்லக்குள்ள அது நாங்கள் எல்லாரும் ஏற்று அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்தி செல்வோம். நாங்கள் அவருக்காக அவரோட பயணத்தில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து சொல்லக்குள்ள அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அவர் பெருசா வெளியில வரது கிடையாது, அறிக்கையில மட்டுமே வந்து அரசியல் செய்யறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க நாங்கள் வர வேகம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. வருவோம், பொறுமையாக வருவோம், ஆனால் வேகமாக வருவோம், விரைந்து வருவோம். 2026 வரதுக்குன்னு 1.5 வருஷம் தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய எதுவுமே நாங்கள் வார்த்தையால் எல்லாமே வந்து வார்த்தையால் சொல்ல விரும்பலை. எங்களுடைய செயலில் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் அதுக்கப்புறம் வந்து கேளுங்க. நன்றி. என் பேர் திருமதி அருணா அருண், விழுப்புரம் மாவட்ட செயற்கைக்குழு உறுப்பினர். நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். என் பேர் மல்லிகா. இன்னைக்கு ஆமாம் பிரதர், அதை பார்க்கறதுக்காக தான், அது கலந்துக்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம். கொண்டு அண்ணனை பக்கத்தில் எங்களுக்கு மிக்க சந்தோஷம். வருங்கிற எதிர்பார்ப்புலாம் இருக்குது எங்களுக்கு. அதை நோக்கி தான் இன்றைக்கி நாங்களும் எல்லோரும் வந்திருக்கோம். நல்ல ஒரு பதில் வரும்னு நினைக்கிறோம். கட்சியை வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய என்னென்ன வந்து நாங்கள் பண்ணணும், நிர்வாகிகளாக நாங்கள் வந்து என்னென்ன வந்து வழிமுறைகள் வந்து எங்களுக்கு சொல்லுவாருன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக அதுக்குண்டா தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தீர்மானங்களை தான் அவர் வந்து கொண்டு வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். எக்ஸைட்டாக இருக்கோம் என்ன சொல்லுவாருன்னு. அது அவர் வந்து என்ன தளபதி வந்து என்ன தீர்மானிக்கிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவ்வளோ. தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். அவர் தலைவர் என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுது இன்றைக்கி எல்லாரோட லைஃப்லேயுமே. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த சேஞ்சஸ். மாற்றத்துக்கு வந்து எல்லாருமே காத்துட்ருக்கோம். எங்களுக்கே அது சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஆக்சுவலி எல்லா விதமான மக்களும் இங்கே வருவாங்க இல்லையா. ஸோ எல்லாரையும் கருதி இது வந்து வெஜ்ஜாக கூட போட்டிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். நான்வெஜ்னாலே பிரியாணி ரைட்டா அதோட முடிச்சிருவாங்க. இப்போ வெஜ்ஜின்றப்போ நிறைய ஸ்டைடிஸ்லாம் இருக்கும். 22 வகையானது எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்களே சாப்பிடாதான் லாஸ்ட் டைம் நாங்கள் அவார்டு அந்த போஸ்டிங் அப்போவே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே ஃபுட்டு. அதோட இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது அது நான்வெஜ்ஜு பார்த்தாலும் இது எவ்வளோ பெஸ்ட் இல்லையா. அதுதான் தளபதி வெற்றி பெறுவாருன்ற பொதுக்குழு கூட்டம். வெளியே பார்த்துருப்பீங்களே, திருவிழா மாதிரி இருந்திருக்கோம். நிச்சயம் ஜெயிச்சுடுவார் 2026. நாங்கள் தான் அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்போட முதல் அதுதான் இருக்கும். மீதி எல்லாமே அவர் பிளான் பண்ணி தான் வச்சு பண்ணின்னு இருக்காரு. இப்போ இருக்கிற ஆட்சியை விட இவர் எல்லா விதத்துலேயும் பெட்டராக கொடுக்கணுன்ட்டு தான் வந்திருக்காரு. செய்வார் கண்டிப்பாக, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நாங்களும் இந்த கட்சிக்குள்ளே வந்தோம். எப்படியும் ஜெயிச்சுடுவார்.
அது கூட ஒப்பிடும்போது இது எப்படி இருக்கு? இது அதை விட பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இது அதை விட பெரிய திருவிழா தான் இருக்குது நாங்கள் பார்க்குற வரைக்கும். எங்களுக்கு இது பிரம்மாண்டம் தான். நாங்கள் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கட்சி கூட்டம்னா நாங்கள் இதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு இதுதான் பெருசாக தெரியுது. நாங்கள் அதை பார்த்தது கூட இல்லை. இல்லை, நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. அரசியல் எப்படி நம்ம கற்றுக்கிட்டு செய்யணும், எவ்வளோ நல்லது பண்ணுன்றத சொல்கிறதுக்காக தான் அது பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கும் தெரியாது. நல்லதை பற்றி அவர் கொஞ்சம் சொல்லுவார், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ அவங்களுக்கு கட்சியில ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். தெரியும். இப்போ பொதுச் செயலாளரே பொதுக்குழு கூட்டம் தான் தேர்ந்தெடுக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அது நாங்கள் தான் வர வைக்க போகிறோம் அப்படின்றதும் எனக்கு தெரியும். அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஒரு பொதுச் செயலாளரையே நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.